ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 70 வயசுலையும் 30 வயசு இளைஞனை போல சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மள பலரும் சிரிச்சுக்கிட்டே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினப்போம். ஆனால் நம்மளோட முன்னோர்கள் தினசரி உணவில் பயன்படுத்திய சில எளிய பொருட்கள் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு அற்புதமான பலன்களை தந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்கு. அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா எலுமிச்சை, கிராம்பு, இஞ்சி தாங்க. இந்த 3 சாதாரண சமையல் பொருள் மட்டும் இல்லை, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானம், இரத்த ஓட்டம், சோர்வு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பல அம்சங்களை இது தன்னுள்ள வச்சிருக்குது. ஊட்டச்சத்துக்களும் தாராளமான அளவில் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் இது தன்னால் தனக்கு தந்துடும். இந்த 3 பொருட்களையும் சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 வயசுலையும் 30 வயசு இளைஞனை போல சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இஞ்சி, எலுமிச்சை, கிராம்பு இதில் எது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எது பிடிச்சிருந்தாலும் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கிராம்பு, எலுமிச்சை, இஞ்சி இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, இதை சரியான முறையில் எப்படி பயன்படுத்துறது, இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாமா? கிராம்பு கிராம்பு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசுங்க. நம்ம என்ன நினைப்போம், சமையலில் வாசனையை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் கிராம்பு அப்படின்னு இவ்வளவு நாளாக நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அது கிடையாதுங்க. இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் என்னென்னா யுஜனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதில் மாங்கனீஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. இது நம்மளோட உடம்பை உள்ளிருந்து பாதுகாக்கிறதுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பல்வலி வந்த உடனே கிராம்பை சாப்பிடுவோம். இது நம்ம பாட்டி தாத்தாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. பல்வலி வந்துருச்சா உடனே ஒரு கிராம்பை எடுத்து கடிச்சுக்கோன்னு. அதே மாதிரி பல்வலி வந்தோன்னே ஒரு கிராம்பை கடிச்சு பாருங்களேன், உடனடியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அந்த அளவுக்கு கிராம்பில் சத்துக்கள் இருக்குது. வலி, வீக்கம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு கூட நீங்கள் கிராம்பு தண்ணியை எடுத்துக்கலாம். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு நீங்கள் கிராம்பை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கிராம்பு தண்ணி எடுத்துக்கலாம். அவங்க ஒழுங்காக ப்ரஷ் பண்ணல, அதனால தான் வாய் துர்நாற்றம் வருது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது மட்டும் காரணம் இல்லைங்க. அவங்களுக்கு வாயில் கிருமிகள் இருந்தால் கூட வாய் துர்நாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பற்கள், ஈறுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த வாயோட ஆரோக்கியத்துக்கு கிராம்பு பயனுள்ளதாக இருக்கும். செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துட்டு வருது. அஜீரணம், வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராம்பு தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். காலையிலேயே நீங்கள் கிராம்பு தண்ணியை குடிக்கிறப்ப அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருப்பீங்க. உங்களோட ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கிராம்பு தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். 70 வயசுலையும் 30 வயசு போல் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கிராம்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. டெஸ்ட்ரோட்ரான் ஹார்மோன் இருக்குல்ல, அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் கிராம்பு ரொம்பவே உதவியாக இருக்கும். இஞ்சி அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவுப் பொருள் தாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், தாதுக்கள், நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்கள் எல்லாமே இஞ்சியில் இருக்குது. இதனால் உடம்பில் ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கு இது உதவியாக இருக்குது. இந்த இஞ்சி உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இஞ்சி பயன்படுது. இன்றைக்கி நம்மளில் பலரும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அஜீரண பிரச்சனை தான். எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாமல் அஜீரண பிரச்சனையை உண்டாக்குறது, வயிறு உப்புசம், உணவு சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறு கனமாக இருக்கிறது போன்ற உணர்வு, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இஞ்சி இதுக்கு எப்படி பயன்படுதுன்னா செரிமான சாறுகளை சுரக்க வைக்குது. உணவு செரிமானம் ஆகிறதுக்கு சீராக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். சிலருக்கெல்லாம் காலையிலே சோர்வாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு டயர்டாக இருப்பாங்க. நீங்கள்லாம் எழுந்திரிச்ச உடனே உடல் சோர்வு, மனநிலை மந்தம், புத்துணர்ச்சி இல்லாதது இது எல்லாத்துக்குமே இஞ்சி கலந்த பானத்தை எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தடும். நிறைய பேருக்கு சாதாரணமாகவே உடம்பு ரொம்ப சூட்டு உடம்பாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களோட உடம்பை சமநிலைப்படுத்துறதுக்கும் இஞ்சி அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்.
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக ஊக்குவிக்கிறதுக்கும் இஞ்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால தான் இஞ்சி கலந்த பானத்தை நீங்கள் குடிக்கிறப்ப அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது நிறைய சத்துக்களை தன்னுள்ள வச்சிருக்கு. இது சாதாரண பழம் இல்லைங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட், பிளனவாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இப்படின்னு எல்லாமே அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கு விட்டமின் சிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு இல்லைன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவிழந்து போயிருச்சு அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ், கிருமிகள்லாம் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிரும். இதனால பருவ காலத்தில் சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகளும் நம்மளை தொடரும். உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க லெமன் கலந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறப்ப அந்த நாள் முழுக்க உங்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரிங்காக இருக்கும். உங்களோட டயட்டில் நீங்கள் மறக்காமல் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். 30 வயசை தாண்டிருச்சுனாலே இப்போல்லாம் கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட கொலாஜன் உற்பத்தியை மீண்டும் உற்பத்தி செய்கிறதுக்கும் முதுமையை தள்ளி போடுறதுக்கும் உங்கள் வயசு இத்தனை தான் அப்படின்னு நீங்களே சொன்னால் தவிர மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களை இளமையாக வச்சுருக்கிறதுக்கும் லெமன் ஜூஸை நீங்கள் எடுத்துக்கலாம். சருமத்தை நல்லா க்ளோ ஆக்குறதுக்கு, பிம்பிள்ஸு, பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, அப்புறம் கரு வளையங்கள் இதெல்லாம் போக்குறதுக்கு விட்டமின் சி தான் முக்கியமான சத்து. அப்படிப்பட்ட சத்து கூட இந்த எலுமிச்சை சாறில் இருக்குங்க. இந்த 3 பொருட்களும் தனித்தனியாக எப்படி நிறைய நன்மைகளை கொண்டிருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த 3ஐயும் சேர்த்து எடுக்கிறப்ப செரிமான பிரச்சனைகள் சரியாகும். 70 வயசுலையும் 30 வயசுக்கான புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ரெட்டிப்பு பலனை தருங்க. இந்த பானத்தை எப்படி ரெடி பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 1 இன்ச் எடுத்துக்கோங்க, கிராம்பு 2, சின்னதாக இருந்தால் 3 கூட எடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் 2ங்கிறதே போதுமானதாக இருக்கும். தண்ணியோட அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 250 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. எலுமிச்சை அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை தயாரிக்கிற முறையை பார்த்துடலாமா? தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இஞ்சியை தோல் நீக்கிட்டு நச்சு சேர்த்துக்கோங்க. கிராம்பையும் அதில் போட்டுருங்க. 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு வெது வெதுப்பாக இருக்கிறப்பயே லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இனிப்பு சுவைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேன் கலந்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரை நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா இந்த பானம் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த நேரத்தில் குடிக்கலாம்லாம்? காலையில் நீங்கள் இந்த ட்ரிங்க்கை எடுத்துக்கலாம். காலையில் குடிக்கிறப்ப உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங் டைமில் கூட இதை எடுத்துக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் டயர்டாகி சோர்வாக இருக்கிறீங்களோ அந்த ஈவினிங் டைமில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தொடர்ந்து 30 நாட்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா புத்துணர்ச்சி கிடைக்கும், செரிமானம் மேம்படும், நல்லா சுறுசுறுப்பாக ஆக ஆரம்பிப்பீங்க. 70 வயசுலேயும் 30 வயசு பர்சன் மாதிரி ஆக்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது எல்லாம் சிலருக்கு உடனே தெரிய ஆரம்பிக்கும், சிலருக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். ஏன்னு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரோட உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி, அதனால தான். ஆனால் நேச்சுரல் ட்ரிங்காக எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் உருவாக்காது. பொதுவாக 60 வயசு கடந்தவங்களே இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் 60 வயசை கடந்தவங்களுக்கே செரிமான பிரச்சனைகள், உடல் சோர்வு, உடல் இயக்கம் குறையிறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருது. அப்பயே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகாமல் தடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்கோடையே இன்னும் சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப இன்னும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாற முடியும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? டெய்லி 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் அவசியமாக குடிச்சிடணும். தூக்கம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். நான் மதியானம் தூங்கிட்டேன், அதனால் மதியானம் 3 மணி நேரம், ராத்திரி 4 மணி நேரம் தூங்கினா போதுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. நைட்டு மட்டும் நீங்கள் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கினா மட்டும்தான் மறுநாள் நீங்கள் எந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாலும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்துட்டு மறுநாள் நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க.
உடற்பயிற்சிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே வீட்ல உட்காந்துட்டு இருக்கிறப்ப, உடலோட பாகங்கள்லாம் வேலை செய்யாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தினைக்கும் 30 நிமிஷமாவது நீங்க உடற்பயிற்சி செய்யணும். உங்களால முடியும் அப்படின்னா, மெதுவா வாக்கிங் போங்க. ஜிம்முக்கு போகணுன்லாம் அவசியம் இல்லைங்க. ஹோம் ஒர்க் அவுட் செய்யலாம். சேர் எக்ஸர்சைஸ் இது மாதிரியான சின்ன சின்ன எக்ஸர்சைஸை செஞ்சாலே போதுமானதா இருக்கும். உங்களோட உடம்பு சுறுசுறுப்பாவும், ஆக்டிவாவும் மாறிரும். சத்தான பழங்கள், காய்கறிகள உங்களோட உணவுல கட்டாயமா சேர்த்துக்கணுங்க. கட்டாயம் மன அழுத்தத்தை குறைக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு யோகா, தியானம், மூச்சு பயிற்சி இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். யாரெல்லாம் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும் இல்லைனா அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது அப்படின்னு பார்க்கலாமா? வயிற்றுப்புண், அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க, பிளட் தின்னருக்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இந்த ட்ரிங்க் தயாரிக்கிறப்ப பொதுவாக 95% மக்கள் செய்கிற தவறு என்னன்னா, அதிக அளவில் இஞ்சியை சேர்க்கறது, கிராம்பு 10லேருந்து 15 போடுறது, லெமன் ஜூஸை 2 லெமனை புழிஞ்சு குடிக்கிறது. இது மாதிரிலாம் செய்கிறப்ப உங்களுக்கு இது பலன் கொடுக்காம போயிடும், பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1 டம்ளர் மட்டும் குடித்தா போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் குடிக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது இந்த பானத்துக்கும் பொருந்துங்க. இந்த வீடியோவில் எலுமிச்சை, கிராம்பு, இஞ்சி வச்சு ஒரு பானத்தை எப்படி தயாரிக்கிறது, அதை குடிக்கிறதன் மூலமாக நம்ம உடம்பு 70 வயசுலையும் 30 வயசு போல் எப்படி சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இஞ்சி, எலுமிச்சை, கிராம்பு இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.